ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम गणेश्वराय नमः ओम स्कंदकृताय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः ओम दक्षाय नमः ओम अध्यक्षाय नमः ओम तिजप्रियाय नमः ओम அகிலா மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பா. அதை வச்சு விளையாடுவோம். அக்கா, என்னக்கா இது? இந்த கல்யாணத்துல வரவேற்பே சரியில்லையே. என்ன சரியில்லை? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய விஐபிங்க, விவிஐபிங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கும் விசேஷத்துக்கும் நீங்க வரமாட்டீங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த கல்யாண வீட்டுல என்னடான்னா, ஒரு பிளக்ஸ் இல்ல, உங்க பேர் போட்ட பேனர் இல்ல, உங்க போட்டோ அங்கங்க வைக்கவே இல்ல, எதுவுமே இல்லாம இருக்கேக்கா. அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாதா என்ன? சரி, அதெல்லாம் கூட வேணாக்கா. பட்டாசு வெடிக்கல, வான வெடிக்க விடல, எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கறது? இதெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை தெரியலையேக்கா. வனஜா, மரியாதைங்கிறது ஃப்ளெக்ஸ் வைக்கிறதுலயோ இல்ல பேனர் வைக்கிறதுலயோ இல்ல. அதனால ரோட்ல போயிட்டு இருக்கிற அப்பாவிங்க உயிர் தான் போகும். சரியா போச்சு. மரியாதை மனசுல இருக்கணும். போலியான வரவேற்பு இருக்கக்கூடாது. சண்முகம் மனசுக்குள்ள என் மேல அளவு கடந்த மரியாதை இருக்கு. அது அவரோட முகத்திலேயே பார்த்த. நீ தேவையில்லாத எதிர்பார்ப்பெல்லாம் வளர்த்துக்காத. மத்தியானம் தானே மீட்டிங்? ஆமாம்மா, எடுத்துங்க தம்பி. தேங்க்ஸுங்க. இதையெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரீங்க, போய் கல்யாண வேலையை பாருங்க. நீங்க எல்லாரும் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து பெருமைப்படுத்திருக்கீங்க. நான் இதை கூட செய்யக்கூடாது ஐயா. தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. இந்தாங்கம்மா, எடுத்துங்க. என்ன பால் போட்டாலும் கோல் போடுறாளே. விடக்கூடாது, நாமளும் விடாம அடிக்கணும். அக்கா, மரியாதையெல்லாம் மனசுலயே இருந்த போதும் அக்கா, அத கொஞ்சமாவது வெளியில காட்டணும்ல. இல்லக்கா, எல்லாருக்கும் கொடுக்கற அதே டம்ளர்ல உங்களுக்கும் காஃபி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேற டம்ளர்ல கொடுக்கணுங்கிற நாகரிகம் தெரியாதா உங்களுக்கு? எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி எனக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல உனக்கு என்ன மரியாதை குறைவா போச்சு? என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? எல்லாரும் நீங்களும் ஒன்னா. உங்களுக்கு வெள்ளி டம்ளர்ல தான் காஃபி கொடுக்கணும். அது கூட தெரியல இந்த ஆளுக்கு. வெள்ளி டம்ளர்ல கொடுத்திருந்தா மட்டும் அதுல என்ன வேற காஃபியா ஊத்தி கொடுக்க போறாங்க? எல்லாரும் குடிக்கிற காஃபியை தானே ஊத்தி கொடுப்பாங்க. அப்போ அத மரியாதை குறைச்சல்னு சொல்வியா? ஏன் வனஜா இப்படி இருக்க? காஃபியை குடி. இவ என்ன ஒரேடியா ஞானியா மாறிக்கிட்டு இருக்கா? இவ ஞானியா மாறினா நான் போண்டியா போணுமா? விடக்கூடாது, விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? கல்யாண பொண்ணு சாதாரண வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்கல்ல. அகிலாவுக்கு கௌரவம் அந்தஸ்து தானே முக்கியம். அந்த அஸ்திரத்தை யூஸ் பண்ணுவோம். கல்யாண பொண்ணு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. உன் பேர் என்னமா? சோபன் ஆண்டி. நல்ல பேர் தான். நான் யார் தெரியுமா? தெரியாது. சரி, பரவாயில்ல. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி தெரியுமா? தெரியும், ஆனா நேர்ல பார்த்ததில்ல. அதுக்கு என்ன, இப்ப பாக்கதானே போற. அந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட தங்கச்சினா. சரிங்க. தங்கச்சின்னா கூட பிறந்த தங்கச்சி இல்ல, அவங்க கொழுந்தனோட பொண்டாட்டி. அகிலா அக்காவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவ நான். சரிங்க ஆண்டி. அகிலா அக்கா மண்டபத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ வந்து அவங்கள பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க வேணாமா? என்ன பொண்ணுமா நீ? அகிலா அக்கா ரொம்ப கோவக்காரங்க, மரியாதை எதிர்பார்ப்பாங்க. நீ வந்து அவங்கள பார்க்காம இருக்கியே, அவங்க கோச்சுக்கிட்டு மண்டபத்தை விட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? வா,
வந்து அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வாங்க ஆண்டி போலாம். அது வா வா வா. ஸ்ரீ பிரதாய நமஹ ஓம் வாணி பிரதாய நமஹ. பா அம்மா கிட்ட ப்ரோ பத்தின விஷயம் எப்ப பேச போறீங்க? உங்க அம்மா நல்ல மூட்ல தான் இருக்கா, இப்பவே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன அகிலா, நம்ம ஆதிக்கும் எப்ப இப்படி கல்யாணம் நடக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? கல்யாணம் ஆகாத ஒவ்வொரு பையனோட அம்மாவுக்கும் கனவா தானேங்க. கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ஆதிய பத்தின உன்னோட கல்யாண கனவு நிறைவேற போகுது. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்ற உன்னோட கவலையும் காணாம போக போகுது. என்னங்க திடீர்னு சாமி அருள் வாக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க? அக்கா, இதுதான் கல்யாண பொண்ணு. என்னம்மா அப்படியே பாத்துட்டு நிக்கிற? போ, அக்கா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ. நல்லா இருமா, எழுந்து வா. பொண்ணு சாதாரண குடும்பத்து பொண்ணா இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருக்காலக்கா. கண்ணுக்கு லட்சணமா மட்டும் இல்ல, ரொம்ப சாமர்த்தியசாலியும் கூட. இல்லன்னா இவ்ளோ பெரிய வீட்டு பையனை அப்படி வளைச்சு போட்டுற முடியுமா? ஆமாக்கா, கட்டினா இந்த பொண்ணதான் கட்டுவேன்னு சொல்லி மாப்பிள்ள 4 வருஷமா ஒத்த கால்ல நின்னு அவங்க அப்பா அம்மாவை சம்மதிக்க வச்சு இப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்னா இந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவனை மயக்கி வச்சிருப்பா. ஏமா, அப்படி நீ மாப்பிள்ளைக்கு என்ன மந்திரம் போட்ட? எப்படி அவனை மடக்கி உன் கைக்குள்ள போட்ட? சொல்லு. காபி டீன்னு ஏதாவது ஸ்பெஷலா அவனுக்குன்னு போட்டு கொடுத்தியா? வனஜா அக்கா, பொது இடத்துல பேசும்போது என்ன பேசணும், எப்படி பேசணும்னு கொஞ்சம் யோசிச்சு பேசு. நீ பாட்டுக்கு வார்த்தைகளை அள்ளி வீசாத. உன் வாய்க்கு கடிவாளம் போடு. நான் இவ்ளோ போட்டு கொடுத்தும் இப்படி சாதாரணமா பேசுறா அப்படின்னா இவங்கெல்லாம் போட்ட பிளான் படி ஆதி சமையல்காரி கல்யாணத்துக்கு அகிலா கிட்ட சம்மதம் வாங்கிடுவாங்களா? வனஜா பேசின எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. மித்ரா, ஆண்டி இந்தாங்க. திரும்புமா. நல்லா இரு. அங்க போ. பா அம்மா இப்ப நல்ல மூட்ல இருக்காங்க. எப்படியாவது பேசி ப்ரோ கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிருங்கப்பா. கண்டிப்பா வாங்கிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாமா. வாமா. ஓம் பூர் ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் பூர் ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. பா ஆரம்பிங்கப்பா. இரு இரு. நாடி யாரது? பொண்ணை கூட்டிட்டு வாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க.
ம் இரு சொல்றேன். ஆ, நல்ல ஜோடி பொருத்தம் அகிலா. ம், ஆமாங்க. இதை எல்லாரையும் காட்டி ஆசீர்வாதம் வேண்டுவாங்க. இது எல்லார்கிட்டயும் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. பெத்தவங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு மாப்பிள்ளையும், மக மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு பெத்தவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. ஓம் பிரகிருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்ரதாயே நமஹ, ஓம் ஸ்ரத்தாயே நமஹ, ஓம் விபுத்யே நமஹ, ஓம் சுரப்யே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயே நமஹ. அம்மா நீங்க வந்து இந்த தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்மா. வாங்கம்மா. நான் தாலி எடுத்து கொடுக்கறத விட பெத்தவங்க உங்க கையால தாலி எடுத்து பையனை கட்ட சொல்லுங்க. ஆதிக்கடவுர் பரம்பரையோட முன்னோடி நீங்க. நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப முக்கியம் இப்போ தாலி எடுத்து கொடுக்கணும். வாங்கம்மா. ஆமாமா, நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குமா. இது பாருங்க, தப்பா எடுத்துக்க வேண்டாம். பெத்தவங்க ஆசீர்வாதத்தை விட மத்தவங்க ஆசீர்வாதம் சிறந்ததும் இல்ல, உயர்ந்ததும் இல்ல. அதனால பெத்தவங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. நான் அட்சதை போட்டு வாழ்த்துறேன். ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்தவங்க கல்யாணத்துல வழி வழியா உங்க குடும்பத்திலிருந்து தாலி எடுத்து கொடுக்கறதானுமா முறை. அதனால நீங்க வந்து தாலி எடுத்து கொடுக்கறதான் எங்களுக்கு கௌரவமா இருக்கும். ம், நீங்க இருக்கும்போது நாங்க தாலி எடுத்து கொடுத்தா அது முறையா இருக்காதுமா. அது உங்களுக்கும் மரியாதையா இருக்காது. ம்ஹும். வாங்கம்மா, முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்குமா. வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்கம்மா. வா 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 வா. அகிலா, அவங்க தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வை. இருங்க 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 இருங்க, சத்தம் போடாதீங்க. அக்கா போவாங்க, நான் சொல்றேன். அக்கா, இவ்ளோ பேர் ஆசைப்படுறாங்கல்ல, தாலி எடுத்து கொடுங்கக்கா. இப்படி எல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இப்ப பாருங்க. உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க. அக்கா, என்னக்கா, தாலி எடுங்கக்கா. கையை கொடுங்க, வாங்க, தாலி எடுங்க. இந்த அகிலா தான் எனக்கு வேணும். வந்துட்டியா? வா.
கல்யாணத்தை பத்தியும் பேசுனீங்களே, ஆதிக்கடவுர் பரம்பரையை சேர்ந்த நீங்க உங்களை விட அந்தஸ்துல குறைஞ்சவங்க கிட்ட சம்பந்தம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு கௌரவமா? ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு பொருத்தமே இல்லாத உங்ககிட்ட வேலை பார்க்கிற மேனேஜரோட பொண்ண நீங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்க. அதுக்கு நான் இங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. ஆதிக்கடவுர் பரம்பரை கௌரவத்துக்கோ இல்ல அந்தஸ்துக்கோ இல்ல மரியாதைக்கோ குறைவா நடக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. அகிலா, இவங்க பத்திரிக்கை வைக்கும் போதே பொண்ணை பத்தி நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல, அப்ப அமைதியா தானே இருந்த? கல்யாணத்துக்கும் வரேன்னு சொன்னியே. இந்த கல்யாணத்துக்கு நான் வரேன்னு சொன்னேன். தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறேன்னு சொன்னேனா? வேற வழி இல்லாம பையனுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு இவர் சொன்னப்போ நான் அவங்க கிட்ட கேட்டேன். இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதமானு கேட்டேன். இவங்களும் பையனுக்காக ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. பெத்தவங்களே சம்மதிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கே வந்தேன். மாமா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டென்ஷனா இருக்கேன். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா அவர் நேர்ல வந்து சொல்றேன்றாரு. அதான் இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. கல்யாணத்துக்கு போனவங்க இப்ப வந்துருவாங்க மாமா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களை இப்படி பாக்குறது எனக்கு கவலையா இருக்கு. வரும்போது தெரிஞ்சுக்கலான்றதுக்கு இது ஒன்றும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இல்லை. நம்ம விஷயத்துல அம்மாவோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால் அமைதியாக இருக்க முடியாது.